அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம நும் என்கின்ற சொல்லுக்கான புணர்ச்சி விதிகளை பார்க்கலாம். நும்மென் ஒரு பெயர் மெல்லெழுத்து மிகுமே. ரொம்ப தெளிவா இருக்கு. நும் என்கின்ற இந்த ஒரு பெயர் மெல்லெழுத்து மிகும். ஆக்சுவலா மெல்லெழுத்து மிகும்னு இங்க சொன்னாலும், இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகரம் அதுக்கு தான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லப்படுகின்ற ஒரு பேர் வேற்றுமை மெல்லெழுத்து மிக்க முடியும். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம் கெட்டு ஞகரமை தோன்றியதாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா திரிதல்னு சொல்ல முடியாது. நூற்பா தெளிவா என்ன சொல்லியிருக்கு, மிகும்னு சொல்லியிருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நும் என்பதுல கூட்டல் கை. நம்ம பொதுவாக என்ன சொல்லிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நும் கூட்டல் கை நுங்கை அப்படின்னு இப்படி வருது இல்லையா? அப்போ இந்த மகரம் ஞகர மெய்யா வருது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அது கிடையாது. இது கெடுது. அதன் பிறகு இந்த ககர ஒற்றுக்கு ஏற்ற ஞகர மெய்யாக இங்கு தோன்றுகிறது. மிகுமே, மெல்லெழுத்து மிகுமே. ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த நூற்பா. ஓகேங்களா? ஸோ நுங்கை அப்படின்னு வருது. இது வேற்றுமையில். அப்போ இது இலக்கணம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுமையில் வரும்பொழுது நும் என்கின்ற பெயர் வேற்றுமையில் வரும்பொழுது மெல்லெழுத்து மிகுந்து வரும். எப்படி வேற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நன்னூலில் படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ அது ஆறாம் வேற்றுமை உறுப்பில் பார்த்தீங்கன்னா, தற்கிழமை பெரிதின் கிழமை படிச்சிருப்பீங்க இல்லையா? சாத்தனது கை. அப்போ சாத்தனோடு இருக்கின்ற அந்த உடம்போடு சேர்ந்தது. சாத்தனது கை, புளியது வாள், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உறுப்பு தற்கிழமை அப்படின்னு சொல்லி நன்னூலில் பார்த்துருப்பீங்க. அந்த அடிப்படையில் ஆறாம் வேற்றுமை உறவு எப்படிலாம் வரும்னா, தற்கிழமை பெரிதின் கிழமை அப்படின்ற அடிப்படையில் வரும் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஒன்றன் கூட்டம் பலவின் ஈட்டம் திரிபின் ஆக்கமும் தற்கிழமை பெரிதின் கிழமை பேணுதல் பொருளே அப்படின்றது அந்த நூற்பா. அப்போ இது தற்கிழமை. ஒருத்தவங்களுடைய கை, அவங்களுடைய செவி, அவங்களுடைய தலை, அதாவது அவங்களிருந்து பிரிக்க முடியாத உடம்போடு சேர்ந்த ஒன்று. அப்போ அந்த போல தான் நம்ம இதை நுங்கைன்றது நமக்கு இன்றைக்கி பழக்கத்தில் இல்லாதனால அது கொஞ்சம் அதுன்ற வேற்றுமை ஒரு சேர்த்து சொல்கிறது கொஞ்சம் கடினமாக நமக்கு தெரியும். அதை நம்ம எளிமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உன் கூட்டல் கைன்னு வருதுன்னு வச்சுப்போமே. உனது கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எனது புத்தகம், என் புத்தகம், எனது புத்தகம், அதுபோல தான். அப்போ நும் கூட்டல் கை நுங்கை, நும் கூட்டல் செவி நுஞ்செவி, நும் கூட்டல் தலை நுந்தலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ நும் என்னும் ஒரு பெயர், நும் என்கின்ற அந்த பெயர் மெல்லெழுத்து மிக்கு வரும் என்பது இந்த நூற்பல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த நூற்பா பார்ப்போம். நன்றி.